ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிச்சுங்க. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தா தாவேகா தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டாக கிளம்பி மதுரைக்கு விமானத்தில் போயிருக்காரு. அங்கே மதுரை விமான நிலையத்தில் இறங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த கடலில் புனித நீராடிட்டு கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா, மனமுருகி வழிபட்டிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே கோவிலில் வேல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவருக்கு ஒரு சால்வ போட்டிருக்காங்க. ஸோ அதோட கோவில வலம் வராரு. அங்க இருந்த மக்கள்லாம் விஜய பார்த்தோனே பயங்கர கோஷமிடுறாங்க. உடனே இவரும் கைய அசைச்சுட்டு அங்கருந்து கோவில சுத்தி பார்க்குறாரு. விஜய் அவரா கோவிலுக்கு போயிருக்காரா? இல்ல யாராவது சொன்னாங்களா? நீங்க முருகன வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியா வருன்ற மாரி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. சமீப காலமா நம்ம பார்க்குறோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முருகர முன்னிறுத்தி அவங்க அரசியல வெளிப்படுத்துறாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட இந்த அரசியல பத்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.